ரஃபாவின் மேற்கு பிரதேசத்திலே கொத்தாக தட்டி தூக்கப்பட்ட 15க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களை எதிர்கொள்வதற்காகவும் அணுசக்தி நிலையங்களை பாதுகாப்பதற்காகவும் தயாராகி வரும் ஈரானிய தரப்பினர் யமனை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஐக்கிய அரபு அமீரகமும் ஒன்றிணைந்து மேற்கொள்ளப் போகின்ற புதிய திட்டங்கள் ப்ராஜெக்ட் ஜோர்டான் திட்டமும் அடுத்த கட்ட நகர்வுகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகளும் நெட்டன்யாகுவும் ஒன்றிணைந்து அடுத்த கட்டமாக ப்ராஜெக்ட் ஜோர்டான் திட்டத்தினை செயல்படுத்த போகின்றார்கள். தற்போது நீங்கள் ப்ராஜெக்ட் ஜோர்டான் திட்டம் தொடர்பான சில தகவல்களை கேள்விப்படாவிட்டாலும் இனி வரக்கூடிய காலங்களிலே நிச்சயமாக ப்ராஜெக்ட் ஜோர்டான் திட்டம் பற்றி நிறைய விடயங்களை கேள்விப்படுவீர்கள். இன்னும் 3 மாதத்திற்குள்ளேயோ அல்லது இன்னும் 6 மாதங்களுக்குள்ளேயோ இந்த ப்ராஜெக்ட் ஜோர்டான் திட்டம் பற்றி முழுமையாக கேள்விப்படுவீர்கள். சிரியாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அடைந்து கொண்டிருக்கக்கூடிய வெற்றியை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகளும் நெட்டன்யாகு உளவு தலைமைகளும் ஒன்றிணைந்து இந்த ப்ராஜெக்ட் ஜோர்டான் திட்டத்தினை ஆரம்பித்துள்ளார்கள். இந்த ப்ராஜெக்ட் ஜோர்டான் திட்டம் என்பது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஜோர்டானின் மேற்கு பிரதேசங்களை முழுமையாக கைப்பற்றிக் கொள்ளக்கூடிய திட்டமாகும். அத்தோடு இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு சில கேள்விகள் எழும்பலாம். ஜோர்டானின் தற்போதைய மன்னர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு முழுமையாக சார்பாகவே இருக்கின்றார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு தேவையான எல்லா விதமான உதவிகளையும் ஜோர்டானின் தற்போதைய மன்னர் முழுமையாக மேற்கொண்டு வருகின்றார். ஈராக்கிய ராணுவ கூட்டமைப்பினர் ஜோர்டானின் வான்பரப்பை பயன்படுத்தி மேற்கொள்ளக்கூடிய ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் கூட ஜோர்டானிய வான்பரப்பிலே சுட்டு வீழ்த்துகின்றார்கள். மேலும் ஈரான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்திலும் ஜோர்டானினுடைய வான்படையானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடன் ஒன்றிணைந்து அவற்றினை சுட்டு வீழ்த்துவதற்கு எல்லா விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஜோர்டான் வான்பரப்பை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் பயன்படுத்துவதற்கு முழுமையான சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளது. ஆக மொத்தத்தில் ஜோர்டானினுடைய தற்போதைய மன்னர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் அமெரிக்காவுக்கும் அடிமையாகவே இருக்கின்றார். இப்படி இருக்கும் சந்தர்ப்பத்தில் ஏன் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த ப்ராஜெக்ட் ஜோர்டான் திட்டத்தினை ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற கேள்விகள் உங்கள் மத்தியில் எழலாம். உண்மையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு லெபனானை விட சிரியாவை விட ஜோர்டான் மிகவும் ஆபத்தானதாக காணப்படுகின்றது. ஏனென்றால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசங்களை மாத்திரமே லெபனானினுடைய எல்லைகளும் சிரியாவினுடைய எல்லைகளும் பகிர்ந்து கொள்கின்றன. ஆனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய கிழக்கு எல்லைகள் முழுவதும் ஜோர்டானினுடைய எல்லைகளுடனேயே பகிர்ந்து கொள்கின்றன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பெரும் பகுதியானது ஜோர்டானிய எல்லைகளூடாகவே தொடர்பு பட்டுள்ளன. அத்தோடு ஜோர்டானிலே அதிகளவான பலஸ்தீனிய மக்கள் வாழ்கின்றார்கள். 1948ஆம் ஆண்டு பலஸ்தீனிய தேசத்திலிருந்து பலஸ்தீனிய நிலத்திலிருந்து இடம்பெயர்ந்த அதிகளவான பலஸ்தீனிய மக்கள் ஜோர்டானில் தான் தஞ்சம் அடைந்தார்கள். இதற்கமைவாக தற்போது ஜோர்டானில் மாத்திரம் 24 லட்சம் பலஸ்தீனிய மக்கள் வாழ்கின்றார்கள். காசாவில் வாழக்கூடிய பலஸ்தீனிய மக்களை போன்று வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே வாழக்கூடிய பலஸ்தீனிய மக்களை போன்று ஜோர்டானிலே 24 லட்சம் பலஸ்தீனிய மக்கள் வாழ்கின்றார்கள். அத்தோடு ஜோர்டானினுடைய அரசும் மன்னரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு முழுமையாக சார்பாக இருந்தாலும் ஜோர்டான் அரசிலே இருக்கக்கூடிய பலஸ்தீனிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் எதிர்த்தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களும் பலஸ்தீனிய மக்களுக்கு சார்பானவர்களாகவே இருக்கின்றார்கள். அதே போன்று ஜோர்டானிலே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பலஸ்தீனிய மக்களும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களையும் காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களையும் முழுமையாக ஆதரிக்கின்றார்கள். இதனால் தான் ஜோர்டான் எல்லையின் மூலமாக வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளுக்கு தேவையான அனைத்து விதமான ஆயுதங்களும் வெடிமருந்துகளும் கொண்டு செல்லப்படுகின்றன. ஜோர்டான் அரசிலே இருக்கக்கூடிய பலஸ்தீனிய ஆதரவாளர்களின் மூலமாகவும் இந்த ஆயுத பரிமாற்றம் மும்முரமாக இடம்பெற்று வருகின்றது. சிரியா வழியாக ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு தேவையான ஆயுத பரிமாற்றத்தினை ஈரான் எவ்வாறு மேற்கொண்டதோ அதே போன்றே ஜோர்டான் வழியாக பலஸ்தீனிய போராளிகளுக்கு தேவையான ஆயுத பரிமாற்றத்தினை ஈரான் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளுக்கு தேவையான எல்லா விதமான ஆயுதங்களையும் ஈரான் ஜோர்டான் எல்லையின் வழியாகவே வழங்குகின்றது. அது மட்டுமல்லாமல் ஜோர்டானில் ஆட்சி மாற்றம் ஒன்றினை ஏற்படுத்துவதற்கும் ஜோர்டானிலே எதிர்ப்பு அச்சினை பலப்படுத்துவதற்கும் பலஸ்தீனிய தலைமைகளும் ஈரானிய தலைமைகளும் பல திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். எதிர்ப்பு அச்சுகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அரசாங்கம் ஒன்றினை அமைப்பதற்கு பலஸ்தீனிய தலைமைகளும் ஈரானிய தலைமைகளும் பல வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள். எனவே தற்போது சிரியா வீழ்த்தப்பட்டிருப்பதனால் சிரியாவுடனான ஆயுத பரிமாற்றங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளன. காசாவின் போர் முனையும் லெபனான் போர் முனையும் துண்டிக்கப்பட்டுள்ளன. ஈரானுக்கும் எதிர்ப்பு அச்சுகளுக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பும் துண்டிக்கப்பட்டுள்ளன. அதே நேரம் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே மோதல்கள் தொடர்கின்றன. எதிர்ப்பு அச்சுகளுடைய ஆயுத பரிமாற்றம் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினூடாக நடைபெறுகின்றது. எனவே இவற்றினை தடுத்து நிறுத்துவதற்காகவே
பின்னாலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தற்போது ப்ராஜெக்ட் ஜோர்டான் திட்டத்தினை ஆரம்பிக்க போகின்றது. ஜோர்டானினுடைய மன்னர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு சார்பாக இருந்தாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் விருப்பங்களுக்கு அமைவாக செயற்பட்டாலும் அவராலும் இந்த ஆயுத பரிமாற்றத்தினை முழுமையாக தடுத்து நிறுத்த முடியவில்லை. எனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஜோர்டான் எல்லை பிரதேசங்களை முழுமையாக கைப்பற்றி அந்த பிரதேசங்களிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குடியேற்றங்களை முழுமையாக நிறுவுவதன் மூலமாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை குறித்த பிரதேசங்களிலே நிலைநிறுத்துவதன் மூலமாகவும் ஜோர்டானில் இருந்து வெஸ்ட் பேங்கிற்கான ஆயுத பரிமாற்றத்தினை முழுமையாக தடுத்து நிறுத்தலாம் என திட்டமிட்டுள்ளது. சிரியாவின் கோலன் குன்று பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்து தெற்கு சிரியாவை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எவ்வாறு கைப்பற்றிக் கொள்ளப் போகின்றதோ அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஜோர்டானிய எல்லைகளை முழுமையாக கைப்பற்றிக் கொள்ளப் போகின்றது. அத்தோடு இந்த திட்டத்தினை ஆரம்பிக்கும் முகமாக கடந்த 3 நாட்களுக்கு முன்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஷின்பெட் உளவு பிரிவினுடைய தலைவரும் மொசாட் உளவு பிரிவினுடைய தலைவரும் ஜோர்டானுக்கு விஜயம் செய்துள்ளார்கள். மேலும் குறித்த விடயம் தொடர்பாக பல கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் ஜோர்டான் திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கு சில போலி பிரச்சாரங்களையும் சில போலி தாக்குதல்களையும் மேற்கொள்ளப் போகின்றார்கள். அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஜோர்டான் எல்லை பிரதேசத்தில் பயங்கரவாதிகளை களமிறக்கலாம். இவ்வாறு பயங்கரவாதிகளை களமிறக்கி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிக்கலாம். இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாதிகளை கட்டுப்படுத்துவதாக கூறி ஜோர்டான் எல்லை பிரதேசங்களை முழுமையாக கைப்பற்றிக் கொள்வதற்கு திட்டமிடலாம். அது மட்டுமல்லாமல் தற்போது சிரியாவிலே பல பயங்கரவாத குழுக்கள் காணப்படுகின்றன. இந்த பயங்கரவாத குழுக்களையே இவர்களுடைய இந்த திட்டங்களுக்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் இதற்கு ஜோர்டானினுடைய மன்னரும் அவருடைய முழுமையான ஒத்துழைப்பையும் வழங்குவார். அத்தோடு இந்த திட்டத்தினுடைய விரிவாக்கம் கிரேட் இஸ்ரேல் திட்டத்தையே கொண்டிருக்கின்றது. எனவே இனி வரக்கூடிய நாட்களில் கிரேட் இஸ்ரேல் திட்டத்திற்கு அமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ப்ராஜெக்ட் ஜோர்டான் திட்டத்தையும் நடைமுறைப்படுத்த போகின்றது என்பதனையும் நாங்கள் தற்போதைய சூழ்நிலையில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். செங்கடல் பிரதேசத்திலும் ஏடன் வளைகுடா பிரதேசத்திலும் அரேபிய கடல் பிரதேசத்திலும் தோல்வியடைந்த அமெரிக்கா தற்போது யெமன் மீதான உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவமும் யெமன் மீது வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராகி வருகின்றது. இதற்கான முன்மொழிவுகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர் அமைச்சரவையில் முன்வைக்கப்பட்டுள்ளன. இப்படியான நிலைமையில் செங்கடல் பிரதேசத்திலும் ஏடன் வளைகுடா பிரதேசத்திலும் யெமனினுடைய செல்வாக்கை குறைப்பதற்காகவும் யெமனை கட்டுப்படுத்துவதற்காகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் ஐக்கிய அரபு அமீரகமும் ஒன்றிணைந்து இன்னும் ஒரு புதிய திட்டம் ஒன்றையும் மேற்கொள்ள போகின்றார்கள். அதாவது குறித்த வரைபடத்தில் செங்கடல் பிரதேசத்தினை உங்களுக்கு அவதானிக்கலாம். செங்கடலுக்கு கிழக்கு பிரதேசத்திலே யெமன் காணப்படுகின்றது. அதே போன்று செங்கடலுக்கு மேற்கு பிரதேசத்தில் எரித்திரியா, எத்தியோப்பியா, சோமாலியா ஆகிய நாடுகள் காணப்படுகின்றன. மேலும் இலக்கம் ஒன்றினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் சோமாலிலேண்ட் என்று அழைக்கப்படுகின்றது. தற்போது இந்த சோமாலிலேண்ட் பிரதேசத்தில் யுத்தம் நடைபெற்று வருகின்றது. தங்களை ஒரு தனிநாடாக அங்கீகரிக்க வேண்டும் என சோமாலிலேண்ட் பிரதேசத்திலே தொடர்ச்சியான தாக்குதல்களும் மோதல்களும் இடம்பெற்று வருகின்றன. அத்தோடு சோமாலிலேண்டிலே நடைபெற்று வரக்கூடிய இந்த தாக்குதல்கள் தொடர்பாகவும் மோதல்கள் தொடர்பாகவும் இங்கு விரிவாக குறிப்பிட விரும்பவில்லை. அதற்கு குறித்த காணொளியில் நேரம் இடம் கொடுக்காது. ஆனால் இந்த சோமாலிலேண்டிலே நடைபெற்று வரக்கூடிய இந்த யுத்தத்திற்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஐக்கிய அரபு அமீரகமும் துருக்கியும் சம்பந்தப்பட்டுள்ளன. துருக்கியினால் பயிற்சி வழங்கப்பட்ட படைகளும் சோமாலிலேண்ட் பிரதேசத்திலே இருக்கின்றார்கள். அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஐக்கிய அரபு அமீரகமும் இந்த சோமாலிலேண்ட் பிரதேசத்திற்கான எல்லா விதமான உதவிகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த சோமாலிலேண்ட் பிரதேசத்தினை ஒரு தனி நாடாகவும் அங்கீகரித்துள்ளார்கள். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் குறித்த பிரதேசத்திற்கு தேவையான அனைத்து விதமான பொருளாதார உதவிகளையும் செய்து வருகின்றது. ஐக்கிய அரபு அமீரகமும் குறித்த பிரதேசத்தில் எல்லா விதமான பொருளாதார வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த சோமாலிலேண்ட் பிரதேசமானது ஒரு மூலோபாய பிரதேசமாகவும் காணப்படுகின்றது. எனவே தற்போது ஐக்கிய அரபு அமீரகமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஒன்றிணைந்து சோமாலிலேண்ட் பிரதேசத்திலே ஒரு இராணுவ தளம் ஒன்றினை அமைக்கப் போகின்றார்கள். இந்த இராணுவ தளமானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு சொந்தமான இராணுவ தளமாகவே அமைக்கப்பட போகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர் விமானங்களையும் வான் படைகளையும் சோமாலிலேண்ட் பிரதேசத்திலே அமைக்கப் போகின்ற இராணுவ தளத்தில் களமிறக்கப் போகின்றார்கள். அதாவது செங்கடல் பிரதேசத்திலே யெமன் ஹவுதி இராணுவத்தினை வலுவிழக்கச் செய்வதற்காகவும் செங்கடல் பிரதேசத்தினை இன்னும் ஒரு பகுதியினூடாக கட்டுப்படுத்துவதற்காகவும் யெமனுக்குள்ளே எதிர்கால ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவும் யெமனுக்குள்ளே உள்நாட்டு போரை ஏற்படுத்துவதற்காகவும் யெமன் தொடர்பாக இலகுவாக உளவு தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காகவும் இந்த இராணுவ தளத்தினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஐக்கிய அரபு அமீரகமும் திறக்கப் போகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் யெமன் மீது தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால் 2000 கிலோமீட்டர் பயணித்தே தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும். ஆனால் சோமாலிலேண்ட் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இராணுவ தளம் அமைக்கப்படுமாக இருந்தால் குறித்த பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான்படையை களமிறக்கி யெமனுக்கு எதிரான வான்வழி தாக்குதல்களையும் இலகுவாக மேற்கொண்டு விட முடியும். அது மட்டுமல்லாமல் யெமனுக்குள்ளே சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் ஒன்றிணைந்து மீண்டும் உள்நாட்டு பிரச்சனைகளை ஆரம்பிப்பார்களாக இருந்தால் இந்த சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு ஆதரவாகவும் யெமனுக்கு எதிராக செயற்படுவதற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இராணுவ தளத்தினை முழுமையாக
முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போன்று செங்கடல் பிரதேசத்தினூடாக செல்லக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கப்பல்களை யமன் ஹவுதி இராணுவத்தினர் தொடர்ச்சியாக தாக்கி வருகின்றார்கள். கடந்த 14 மாதங்களுக்கு மேலாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் யமன் ஹவுதி இராணுவத்தின் இந்த தாக்குதல்களினால் மிகப்பெரிய பொருளாதார இழப்புகளை சந்தித்துள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஈலாட் துறைமுகமும் முழுமையாக முடக்கப்பட்டுள்ளது. எனவே சோமாலிலேண்ட் பிரதேசத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இராணுவ தளத்தினை அமைப்பதன் மூலமாக செங்கடல் பிரதேசத்தினூடாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு சொந்தமான கப்பல்களை கொண்டு செல்வதற்கு திட்டமிட்டுள்ளார்கள். மேலும் இந்த இராணுவ தளத்தினை அமைப்பதற்கான வேலை திட்டங்கள் அவசரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் ஈரானின் உச்ச தலைவர் இமாம் அலி கமேனி அவர்கள் இவ்வாறு தெரிவித்திருந்தார். தற்போது எதிரி சதி செய்வதில் மும்முரமாக இருக்கின்றான். வழக்கமான முறைகளில் எதிரியினால் எதிர்ப்பு அச்சை அசைக்க முடியவில்லை. எதிரியினால் எதிர்ப்பு அச்சுக்கு எதிராக நேரடியாக போராட முடியவில்லை. இதனால் தற்போது சூழ்ச்சிகளையும் சதிகளையும் செய்யக்கூடிய மென்மையான போரை பயன்படுத்தி வருகின்றான். இந்த மென்மையான போரை பயன்படுத்தி கிளர்ச்சிகளை மேற்கொண்டு இலக்குகளை அடைந்து கொள்வதற்காக முயற்சி செய்கின்றான். ஆனால் ஒரு பொழுதும் எதிரியினால் எந்த விதமான இலக்குகளையும் அடைந்து கொள்ளவே முடியாது. அத்தோடு அமெரிக்காவும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு மற்றும் அவர்களுடைய கூட்டாளிகளும் எதிர்ப்பு அச்சினுடைய முடிவு பற்றி பிழையான கருத்துக்களை கொண்டுள்ளார்கள். எதிர்ப்பு அச்சு பற்றியான மாயைகளை கொண்டுள்ளார்கள். சிரியாவிலே நடந்த சம்பவங்களை தொடர்ந்து சிரியாவிலே ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் மேற்கொண்ட விடயங்களை தொடர்ந்து எதிர்ப்பு அச்சானது முழுமையாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு விட்டதாக அமெரிக்காவும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு மேனியவர்களை ஏமாற்றி வருகின்றார்கள். மேலும் இதனை நம்பி பலரும் ஏமாற்றம் அடைந்துள்ளார்கள். காசாவிலே எதிர்ப்பானது தினசரி ஆக்கிரமிப்புகளை தாங்கிக் கொண்டு உறுதியாகவும் தொடர்ச்சியாகவும் செயற்பட்டு வருகின்றது. அதே போன்று தான் லெபனானினுடைய எதிர்ப்பும் பலமாக காணப்படுகின்றது. ஜியோனிஸ் எதிரி ஹிஸ்புல்லாவை அழிப்பதற்கு சிரியா வழியாக தாக்குதல்களை மேற்கொள்ளலாம் என மாயைகளை மாத்திரமே கொண்டிருக்கின்றான். ஆனால் இதனால் அழியப்போவது இறுதியில் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு தானென இமாம் அலி கமேனி அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்து சிரியாவிலே துருக்கியினுடைய தூதரகமும் அமெரிக்காவின் தூதரகமும் இன்னும் ஏனைய மேற்குலக நாடுகளுடைய தூதரகங்களும் திறக்கப்பட போகின்றன. அதே நேரம் ஈரானினுடைய தூதரகத்தையும் ஆரம்பிப்பதற்கான வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருவதாக ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதே போன்று ஈரானிய தரப்பினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களை முகம் கொடுப்பதற்கு தயாராகி வருகின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்காகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு பதிலடி தாக்குதல்களை உடனடியாக வழங்குவதற்காகவும் தயாராகி வருகின்றார்கள். மேலும் ஈரானினுடைய அணுசக்தி தளங்களை பாதுகாப்பதற்கான அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். தற்போது ஈரானின் அணுசக்தி தளங்களுக்கு அருகாமையில் எல்லா விதமான வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் நிலைநிறுத்தியுள்ளார்கள். எனவே ஈரானும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு முழுமையாக தயாராக இருக்கின்றது. அடுத்து காசாவின் யுத்தகலத்தில் பலஸ்தீனிய போராளிகளும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக அல் கஸாம் படையினர் ரஃபாவின் மேற்கு பிரதேசத்திலே ஒரு தரமான தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய கட்டிடம் ஒன்றில் ஜில்சல் வெடிகுண்டையும் தாக்கிப் வெடிகுண்டையும் பயன்படுத்தி பல பொறிகளை வைத்துள்ளார்கள். மேலும் இந்த கட்டிடத்தை நோக்கி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை நகர்த்தியுள்ளார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே 15க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் குறித்த கட்டிடத்தை அடைந்துள்ளார்கள். மேலும் இதன்போது பலஸ்தீனிய போராளிகள் குறித்த பொறியை வெடிக்கச் செய்து கட்டிடத்தையும் முழுமையாக தகர்த்துள்ளார்கள். இதனால் குறித்த கட்டிடம் முழுமையாக இடிந்து விழுந்து 15க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்தாக அழிக்கப்பட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து இவர்களை மீட்பதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் வருகை தந்துள்ளன. இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களை இலக்கு வைத்தும் பலஸ்தீனிய போராளிகள் RPG ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலும் பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்தாக அழிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து அல் அக்ஸா படையினர் ரஃபாவின் ஜெனினா பிரதேசத்திலே 2 மெர்காவா போர் தங்கி வாகனங்களை அளித்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை சுற்றி வளைத்து மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதே போன்று அல் குதுஸ் படையினர் ஜபலியா பிரதேசத்தில் ஒரு மெர்காவா போர் தங்கி வாகனத்தையும் ட்ரூப்ஸ் கேரியர் வாகனத்தையும் தாக்கி வெடிகுண்டின் மூலமாக வெடிக்கச் செய்துள்ளார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த போர் வாகனங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக காசாவின் யுத்தகலத்திலே 3 மெர்காவா போர் தங்கி வாகனங்களும் ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனமும் அளிக்கப்பட்டுள்ளது. 30க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.